Wait a minute, get it how you live it. 10 toes. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்ஸ்டாகிராமில் வைரலாக போயிட்டு இருக்க ஒரு ரீல்ஸ் வீடியோ வந்து அப்படியே மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு விஎன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே ஸ்கேனர் கோட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் மேலே பார்த்தீங்கன்னா இமேஜ் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே இந்த வீடியோவுக்கான கியூஆர்பி கோடு வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த கியூஆர்பி கோடு வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த கியூஆர்பி கோடை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி மொபைல் டேட்டா ஆன் பண்ணிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் வந்து ஷோ ஆகிடும். இப்போ கீழே பாருங்கள், உங்களுக்கு யூஸ் டெம்ப்ளேட்னு இருக்கும், சில பேருக்கு டவுன்லோட்னு இருக்கும். டவுன்லோட்னு இருக்கிறவங்க டவுன்லோடு கொடுங்க. நெக்ஸ்ட் யூஸ் டெம்ப்ளேட் ஆப்ஷன் வந்துடும், அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ கீழே பாருங்கள், ஒரு 3 ஃபோட்டோஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டாக வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற 3 ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு கேன்சல்னா ரீப்ளஸ்ன்னு கேட்கும். நீங்கள் கேன்சல் கொடுத்துட்டு கரெக்டாக 3 ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோவே வந்துடும். அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வீடியோ வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கரெக்டாக ஸ்க்ரீனுக்குள்ளே கவர் ஆகிருக்கா அப்படின்ட்டு. அது கீழே ஏதாவது ஃபோட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா கீழே ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு கிராப்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக கிராப் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்க 2 ஃபோட்டோஸுமே கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூட நீங்கள் ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு எகைன் வந்துட்டு டிக் ஐகானை கொடுத்துருங்க. டிக் ஐகானை கொடுத்துட்டு இப்போ மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.